விருச்சிகம் ராசி நேயர்களே, நீங்கள் உங்கள் உறவினர்களின் ஒருவரால் ரகசியம் வெளியாகி இருந்திருக்கும். 3ஆம் வீடு என்பது உறவினர்களையும் தகவல் தொடர்பையும் குறிக்கும். இந்த இடத்தின் அதிபதி பலமிழக்கும் போது நீங்கள் உங்கள் குடும்பத்தின் நலன் கருதி அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக பாதுகாத்த ரகசியங்களை மிக நெருங்கிய உறவினர் ஒருவர் மற்றவர்களிடம் பரப்பிவிடுவார். உங்களின் நம்பிக்கைக்குரியவராக நடித்து உங்கள் பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதை ஊரறியச் செய்யும் துரோகத்தை அவர் செய்வார். இதனால் சமூகத்தில் அல்லது பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு ஒருவித தர்ம சங்கடமான நிலை ஏற்படும். உறவினர்களின் போலி முகத்தை நீங்கள் முழுமையா தெரிந்து கொள்ளும் தருணம் இதுவே ஆகிவிடும். அது உங்கள் குடும்பத்துல நலம் கருதி என்ன அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்கு பாதுகாத்த ரகசியங்கள்ல மிக நெருங்கிய உறவினர் ஒருவர் மற்றவர்களிடம் பரப்பி விட்டிருந்திருப்பாரு. உங்களிடம் நம்பிக்கையுரியவராக நடித்து உங்கள் பலவீனங்களை தெரிஞ்சு கொண்டு அதை ஊரறிய செய்யும் துரோகத்தையே அவர் செஞ்சிருந்திருப்பாரு. உறவினர்களோட போலி முகத்தை நீங்கள் முழுமையா தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருந்திருக்கும். மனவேதனை நீண்ட காலம் தொடர்ந்திருந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்கு சனியின் 7 நாட்டு சனி சனி ராசிக்கு சனியின் 7 நாட்டு சனி காலங்களிலோ அல்லது அஸ்தம சனி காலங்களிலேயோ மனக்காரகனான சந்திரன் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார். இதனால் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் ஏமாற்றங்களில் வடுக்கள் மனதை விட்டு நீங்காமல் ஒருவித நாள்பட்ட மன அழுத்தமாக மாறும். பகலிலும் இரவிலும் தூக்கமில்லாமல் கடந்த கால நினைவுகளிலேயே உழன்று கொண்டிருக்க தோன்றும். இந்த மனவேதனை உங்களின் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். எவ்வளவுதான் ஆன்மீகம் தியானம் செய்தாலும் மனதின் ஆழத்துல இருக்கும் வலி குறையாம ஒரு நீண்ட இருண்ட சுரங்கப்பாதையில பயணிப்பது போன்ற உணர்வை உங்களுக்கு தரும். அது நீங்கள் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் ஏமாற்றங்களோட வடுக்கள் மனசை விட்டு நீங்காம ஒருவித நாள்பட்ட மன அழுத்தம் மாறும். பகல்லையும் இரவிலையும் தூக்கமில்லாம கடந்த கால நினைவுகளிலேயே உழன்று கொண்டிருக்க தோன்றியிருந்திருக்கும். அதிகார போட்டி ஏற்படுத்தியிருந்திருக்கும். விருச்சிகத்தின் லக்னாதிபதி செவ்வாய் என்பதால் இவர்களுக்குள் இயல்பாகவே தலைமைத்துவ பண்பும் ஆளுமை திறனும் இருக்கும். 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திலேயோ அல்லது 9ஆம் வீட்டிலேயோ கிரகங்களின் யுத்தம் ஏற்படும் போது குடும்பத்திலேயோ அல்லது பணியிடத்திலேயோ யார் பெரியவர் என்ற அதிகார போட்டி வெடிக்கும். உங்கள் முடிவுகளை மற்றவர்கள் எதிர்க்கும் போதும் உங்களை அடக்க நினைக்கும் போதும் உங்களுக்குள் இருக்கும் ஈகோ தலை தூக்கும். இந்த அதிகார போட்டியால் பல நல்ல வாய்ப்புகளையும் சுமூகமான உறவுகளையும் நீங்கள் இழக்க நேரிட்டிருக்கலாம். விட்டு கொடுக்க மனமில்லாத பிடிவாதம் உங்களை சுற்றி எதிரிகளை உருவாக்கியிருந்திருக்கும். அது உங்களுடைய தலைமைத்துவ பண்பும் ஆளுமை திறனும் அதிகரித்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயோ அல்லது பணியிடத்திலேயோ யார் பெரியவர் என்ற அதிகார போட்டியும் உங்களுக்குள் வெடித்திருந்திருக்கும். உங்கள் முடிவுகளை மற்றவங்க எதிர்க்கும் போது உங்களை அடைக்க நினைக்கும் போதும் உங்களுக்குள் இருக்கும் ஈகோ தலை தூக்கி இருந்திருக்கும். அதிகார போட்டியால பல நல்ல வாய்ப்புகளையும் சுமூகமான உறவுகளையும் நீங்கள் இழக்க நேரிட்டிருக்கலாம். அதுவும் கூட இல்லாமல் மனவேதனை உங்கள் உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவும் பாதிச்சிருக்கும். நீங்க எவ்வளவுதான் ஆன்மீகம் தியானம் செஞ்சாலும் மனசுல உள்ள ஆழத்தில் இருக்கும் வலி குறையாமல நீங்க ஒரு நீண்ட இருண்ட சுரங்கப்பாதையில பயணிப்பது போல உணர்வே உங்களுக்கு தன்று இருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. பழைய பிரச்சனைகள் தீரும். பல ஆண்டுகளாக உங்களை ஒழுக்கி வந்த தீராத நோய்கள், தீர்க்க முடியாத கடன் சுமைகள் அல்லது தீராத வம்சாவளி பிரச்சனைகள் அனைத்தும் தசாபுத்தியின் சுப அந்தர பலத்தால் முடிவுக்கு வரும். பிரச்சனைகளின் மூல காரணத்தை கண்டறிந்து அதை வேரோடு பிடுங்கி எரியும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் பழைய பகைகள் அனைத்தும்
சுமூகமாக முடிவடைந்து நீ வர காலங்களில் நிம்மதியான வாழ்வுக்கு வழிவகுக்கும். அதாவது நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், கடன் சுமையோ அல்லது தீராத வம்சாவளி பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தசாபுத்திகள் சுப வந்து முடிவுக்கு வரும். அப்பிரச்சனைகள் மூலமா காரணத்தை கண்டறிஞ்சு அதை வேரோட பிடுங்கி எரியும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது. சமாச பேச்சுவார்த்தைகள் மூலம் பழைய பகைகள் அனைத்தையுமே சுமூகமா முடிவடைய போகுது. இனி வரப்போகும் காலங்களில் நிம்மதியான வாழ்விற்கு வழிவகுக்கும். குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுப கிரகங்களின் ஆதிக்கத்திற்குள் வருவதால் உங்கள் பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தேடி வரும். அவங்களோட கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமண காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிகச் சிறப்பாகவே கைகூடும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் அந்தர சுப யோகத்தால் கூடி வரும். பிள்ளைகளோட சாதனைகள் உங்களை சமுதாயத்தில் தலை நிமிரச் செய்ய போகிறது. உங்கள் குழந்தைகளோட கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் மற்றும் திருமண காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நீங்கள் சிறப்பாகவே கைகூட போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கான பாக்கியமும் அந்தர சுப யோகத்தால் கூடி வரப்போகுது. பிள்ளைகளோட சாதனைகள் உங்களை சமுதாயத்தில் தலை நிமிரவும் செய்ய போகிறது. எதிர்பாராத லாபம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் லாபத்தை குறிக்கும் 8ஆம் மற்றும் 11ஆம் வீடுகளின் சுப சேர்க்கையால் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும். நீங்கள் செய்த பழைய முதலீடுகள், பங்குகள் அல்லது நிலத்தின் மதிப்பு திடீரென உயர்ந்து பெரும் லாபத்தையே தரும். உயிர் மூலமாகவோ அல்லது முதியோர்களின் ஆசையினாலோ சில சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரலாம். அல்லது லாட்டரி, பந்தயங்கள் போன்ற விஷயங்களில் கவனமாக இருந்தால் கூட நியாயமான வழிகளில் வரும் திடீர் வருமானம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறது. அதாவது நீங்கள் செஞ்ச பழைய முதலீடுகள், பங்கு அல்லது நிலத்தின் மதிப்பு திடீரென உயர்ந்து பெரும் லாபத்தையும் உங்களுக்கு தரப்போகிறது. உயிர் மூலமாகவோ அல்லது முதியோர்களின் ஆசையினாலேயோ சில சொத்துக்கள் உங்கள் கைக்கு மாறலாம். லாட்டரி மற்றும் பந்தயங்கள் போன்ற விஷயங்கள்ல கவனமாக இருந்தால் கூட நியாயமான வழிகளில் வரும் திடீர் வருமானம் உங்களை ஆச்சரியப்படுத்தவும் இருக்கிறது. உங்கள் வீடுகளில் சுப சேர்க்கையால் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாக போகுது. அது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகள் மூலமாக தான் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியுமே தேடி தரப்போகிறாங்க. இவங்க பல ஆண்டுகளாக குலுக்கி வந்த தீராத நோயும், தீர்க்க முடியாத கடன் சுமையும், தீராத வம்சாவளி சுமையும் இப்போ எந்த பிரச்சனைகளும் அனைத்துமே தசாபுத்தியின் சுபந்தர பலத்தால் முடிவுக்கு வரும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிடுங்கி எரியும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் பழைய பகைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடைந்து நீ வர காலங்களில் நிம்மதியான வாழ்வுக்கு வழிவகுக்கும். அதாவது நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், கடன் சுமையோ அல்லது தீராத வம்சாவளி பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தசாபுத்திகள் சுப முடிவுக்கு வரும். அப்பிரச்சனைகள் மூலமா காரணத்தை கண்டறிஞ்சு அதை வேரோட பிடுங்கி எரியும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது. சமாச பேச்சுவார்த்தைகள் மூலம் பழைய பகைகள் அனைத்தையுமே சுமூகமா முடிவடைய போகுது. இனி வரப்போகும் காலங்களில் நிம்மதியான வாழ்விற்கு வழிவகுக்கும். குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுப கிரகங்களின் ஆதிக்கத்திற்குள் வருவதால் உங்கள் பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தேடி வரும். அவங்களோட கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமண காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிகச் சிறப்பாகவே கைகூடும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் அந்தர சுப யோகத்தால் கூடி வரும். பிள்ளைகளோட சாதனைகள் உங்களை சமுதாயத்தில் தலை நிமிரச் செய்ய போகிறது.
உங்கள் குழந்தைகளோட கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் மற்றும் திருமண காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்தபடியே சிறப்பாகவே கைகூடப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்துல அழகான, ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கான பாக்கியமும் அந்தர சுப யோகத்தால கூடி வரப்போகுது. பிள்ளைகளோட சாதனைகள் உங்களை சமுதாயத்துல தலைநிமிரவும் செய்யப் போகிறது. எதிர்பாராத லாபம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் லாபத்தை குறிக்கும் 8ஆம் மற்றும் 11ஆம் வீடுகளின் சுப சேர்க்கையால் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும். நீங்கள் செய்த பழைய முதலீடுகள், பங்குகள் அல்லது நிலத்தின் மதிப்பு திடீரென உயர்ந்து பெரும் லாபத்தையே தரும். உயில் மூலமாகவோ அல்லது முதியோர்களின் ஆசியினாலோ சில சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரலாம். அல்லது லாட்டரி, பந்தயங்கள் போன்ற விஷயங்கள்ல கவனமா இருந்தா கூட நியாயமான வழிகள்ல வரும் திடீர் வருமானம் உங்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தப் போகிறது. அதாவது நீங்க செஞ்ச பழைய முதலீடுகள், பங்கு அல்லது நிலத்தின் மதிப்பு திடீரென உயர்ந்து பெரும் லாபத்தையும் உங்களுக்கு தரப்போகிறது. உயில் மூலமாகவோ அல்லது முதியோர்களின் ஆசையினாலேயோ சில சொத்துக்கள் உங்கள் கைக்கு மாறலாம். லாட்டரி மற்றும் பந்தயங்கள் போன்ற விஷயங்கள்ல கவனமா இருந்தா கூட நியாயமான வழிகள்ல வரும் திடீர் வருமானம் உங்களை ஆச்சரியப்படுத்தவும் இருக்கிறது.